என் பேர் வாசுதேவன். நான் வந்து 104 பாகத்தை பார்க்குறேன். நான் வந்து பிஓல ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து 4ஆம் தேதியிலிருந்து வந்து ஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எங்கள் அதிகாரியை அறிவுறுத்தினார். அதன்படி எங்களுக்கு ஒரு மீட்டிங்கை வச்சும் சொன்னாங்க. ஃபார்ம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பப்ளிக்கிட்ட எப்படி கொடுக்கணும், அவங்க வீட்டில் இருந்தால் என்ன பண்ணணும், வேலையில் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் மூலயமா நாங்கள் ஃபார்ம் கொடுத்தோம். கொடுத்த ஃபார்மை வந்து 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து 18ஆம் தேதி கேம்ப் போட்டிருக்காங்க, 18லேருந்து 25 வரைக்கும். நம்ம கொடுத்த ஃபார்மை வந்து திரும்ப வாங்கறதுக்கு பப்ளிக் வந்து எங்கேயும் போகக்கூடாது, அவர் எங்கே இருக்காருன்னு தேடக்கூடாது, நம்ம ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எந்த பூத்தில் ஓட்டு போடுவாரோ அந்த ஸ்கூலில் கேம்ப் போட்டிருக்காங்க 18லேருந்து 25 வரைக்கும். அந்த டைமில் அவங்க வந்து சிலது வந்து எனக்கு வந்து எழுத தெரியல, என்ன ஓட்டர் ஐடி எழுதணுமா, அப்பா பேர் எழுதணுமா, எழுத தெரியலன்னா எங்களுக்கு அவங்களுக்கு அறிவுறுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன படிவம் எடுத்துன்னு வராங்களோ அதை கரெக்ஷன் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் பண்ணி அதை மொபைல் மூலமா அப்டேட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. இதை அப்டேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து எங்களோட மேல் அதிகாரி அதை பார்த்துப்பாங்க. இது எங்களுடைய வேலைன்னு கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் இது ஃபார்ம் கொடுக்க போகும்போது என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் சந்திச்சிங்க? சில பேர் வந்து வீடு காலி பண்ணி போயிடுறாங்க. வீடு காலி பண்ணி போனாலும் அவர்கள் வந்து கேட்டால் அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு அறிவுறுத்த சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வேறு வீடு மாறி போயிட்டீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு ஓட்டர் ஐடியை மாற்றிக்கங்க, இங்கே வடிச்சிங்கன்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் போகும்போதும் ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்களும் வந்து இதனால் வந்து அவதிப்பட தேவையில்லைன்னு அறிவுறுத்தி அனுப்ப சொல்லியிருக்காங்க சார். வேறு என்ன மாதிரி எல்லாரையும் கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டுபிடிச்சி கொடுக்குறது கொஞ்சம் கடினமான ஒரு வேலை தான் சார். ஏன்னா ஒரு வீட்டில் சில பேர் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம போகிற டைமில் காலைல 6 மணிக்கு போயிட்டு நடி 12 மணிக்கு வரவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கடினமான வேலை தான் இது. இந்தமாரி கேம்ப் மூலியமாக போட்டால் அவங்க தகவல் தெரிஞ்சு அவங்களே எங்களை நேரடியாக சந்திக்க வருவாங்க. நேரடியாக சந்திக்க வரும்போது எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள வந்து நேரடியாக நாங்கள் பார்ப்போம், அவங்க எங்களை நேரடியாக பார்ப்பாங்க. அவங்களுடைய ஓட்டர் ஐடி எடுத்துன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான படிவத்தை கொடுத்து அதை நிரப்பி நாங்கள் வாங்கிப்போம். இப்போ இவ்வளோ சவால்கள் சொன்னீங்க, நீங்கள் அந்த சவால் எல்லா ஃபார்மும் கொடுத்துட்டீங்களா? இப்போ நான் வந்து ஒரு 90% கொடுத்துட்டேன் சார். ஒரு 10% வந்து அதாவது அந்தமாரி வீடு காலி பண்ணி போனவங்க, வீட்டில் பூட்டி இருக்கவங்க, வேலைக்கு போகிறவங்க, வெளியூர் போயிருக்கோம், வெளிநாடு போயிருக்கவங்க, அவங்களாம் யார் மூலியமா ரிலேட்டிவ் மூலியமா, அதாவது ரத்த பந்தம் ரிலேட்டிவ் மூலியமா சொன்னால் அவங்க மூலியமா பூர்த்தி பண்ணி வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். அந்த மூலியமா வந்தாங்கன்னா ஒரு 10% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேம்ப்ல நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக இப்போ எழுத தெரியாமல் வரவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். ஆமாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி நீங்கள் வச்சிருந்தீங்க? 2002 அது 2002 தான் சார் அவங்களுக்கு கடினமாக இருக்குது. ஏன்னா 2002ல் வேறு இடத்துல இருந்திருப்பாங்க, இங்கே வந்துடுறாங்க. இப்போ அவங்களுடைய எஃபிட் நம்பரும் அவங்க என்ன தொகுதியில் ஓட்டு போட்டாங்க, அவங்க வரிசை எண் என்ன, அன்னைக்கு அந்த பாகத்தோட எண் என்னன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க தெரியணும்னா அந்த விலாசத்தில் போயிட்டு தான் கேட்டுன்னு வரணும். அது கொஞ்சம் கடினமாக இருக்குது சார் அவங்களுக்கு. எங்களுக்கும் என்ன சொல்லிடுறோம், இல்லைன்னா பரவாயில்லை, அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்கள் வந்து அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணுங்க, அவர் என்ன உறவு முறை, அவர் பேரை போட்டு அவர் என்ன உறவு முறை அதை பண்ணுங்க, அதை வச்சு அவர் எந்த தொகுதியில் ஓட்டு போட்டாருன்றதை நம்ம சர்வே மூலியமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கொடுத்தா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும், குடியிலன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த வேலை. அவ்வளோ அப்லோட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அந்த ஆப்பில் அப்லோட் பண்ண முடியுது அவங்களால? முடியுது சார். ஆப் அது கேட்கலையா? நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமலே அப்லோட் பண்ணிட முடியுமா? அதாவது ஒரு 3 கேட்டகரி வச்சிருக்காங்க சார். 2002லையும் இப்பயும் ஓட்டு போட்டவங்க மேட்சிங் ஆனால் அது ஒரு கேட்டகரி. 2002ல் ஓட்டு போடல புது ஓட்டு அப்பாவோட மேட்சிங் பண்ணிட்டாங்கன்னா அது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து எனக்கு யாருமே கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் ஓட்டர் ஐடி இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் ஓட்டர் ஐடி இல்லை, எனக்கு மட்டும்தான் இருக்குது, நான் யாரை வந்து அதில் சேர்க்கறதுனா 3வது கேட்டகரி. அந்த மாரி தான் எங்களை வந்து ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க. அது 3வது கேட்டகரி யாரும் இல்லைன்னு சொல்றவங்கள நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்களே சேர்த்து? ஆமாம், அது மூலிமா அது அப்ளை பண்ணுறோம். அவங்களுடைய ஓட்டர் ஐடி, அவங்களுடைய தகப்பனார் பேர், அவங்க என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் காலம் வாங்கி அது 3வது கேட்டகரியாக நாங்கள் வந்து அந்த ஃபார்மை நிரப்பி வாங்கியிருக்கோம். அப்போ இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபார்மில் அந்த படிவத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ ஃபில் பண்ணாமல் விட்டாலோ, ஏதாவது அழிச்சு எழுதுறது, இல்லை இந்த மாதிரி இனிஷியல் மாற்றி போடுறது, இனிஷியல் இல்லாமல் எழுதுனது, இந்த மாதிரி இருந்தால் ஓட்டு உரிமை கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அது வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அது, ஏன்னா அவங்க ஃபார்ம் எங்கிட்ட இருக்குது, அவங்க பேர் எழுத போகிறாங்க, அவங்க அப்பா பேருக்கு இன்சியல் போடுறாங்க போடலன்றது அவங்களுடைய விருப்பம். அவங்களுடைய பேரை தான் நாங்கள் மென்ஷன் பண்ண போகிறோம். அவருடைய இன்சியல் வந்து எங்களுடைய பாகத்திலே வந்துடும். ஒரு பாகத்தில் யாரெல்லாம் ஃபார்ம் கொடுக்குறோமோ அவங்களோட டீட்டெயில் எங்ககிட்ட வந்துடும். நாங்கள் அந்த டீட்டெயிலே மும்முரமாக ஃபுல் பண்ண போகிறோம். அவங்க டேட் ஆஃப் பர்த், ஆதார், அதுக்கப்புறம் அவங்க உறவினர் வந்து அவங்களோட எஃபிட் கார்டு நம்பர் போட போகிறோம். அதில் எதனா ஒன்றுத்தில் அவங்களோட வந்து சேர்ந்துருவாங்க. அதில் அப்போ இந்த மாதிரி வெளியில் பேசுகிறாங்க உங்களுக்கு எதாவது பண்ணல
ஓட்டர் சைக்கிள் அது சில பேர் மனதாமையா இருக்கலாம், சில பேர் கருத்தா இருக்கலாம், சில பேருக்கு வந்து அது எழுத தெரியல, என்னன்னு தெரியாம இருக்கலாம். அதை வந்து உரியவங்க கிட்ட கேட்கணும். உரியவங்க யாருன்னா பிஓஎஸ் வந்து கேட்டா அவங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. பிஓஎஸ் இருக்காரு, பிஓஎஸ் சூப்பர்வைசர் இருக்காரு, அதுக்கு மேல அதிகாரிகளா இருக்காங்க. அவங்க விளக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க. இப்ப வந்து ஒரு ஆன்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாவும் உங்க விளக்கத்தை கேட்டுக்கலாம்னு இருக்காங்க. இவ்வளவும் தமிழக அரசாங்கம் வந்து பண்ணின்னு இருக்கு. அதுக்கப்புறமா தெரியலன்னா இப்ப திருப்பி நம்ம கிட்டே தான் அவங்க வரணும், நாங்க அறிவுறுத்துவோம்.